அப்பனை பெற்ற கிழவன். பரம்புமலை என்கிற பிரான்மலையைச் சுற்றி அவன் பாதம் படாத இடமே இல்லை. கையில் கட்டுச்சேவலை எடுத்துக்கொண்டு எனக்கு கதை சொல்லிக் கொண்டு காட்டு வழி பாதையில் நடந்து போவான். அவனைப் போலவே அந்த பாதைக்கும் அவ்வளவு வயது. செத்துப்போன என் தகப்பன் மஞ்சு விரட்டில் மாடு பிடித்த கதையை போர்க்களம் போல விவரித்து சொல்லுவான். அந்த கிழவனின் மொழி, அவன் சொற்களில் எல்லாம் ஆதிகாலத்து வீரம் அப்படியே இருக்கும். அவன் உடலில் வெடித்து கிடக்கும் நரம்புகள் எல்லாம் என் மூதாதையின் வேர்கள், என் தாய் நிலத்தின் பாதைகள். அவனுக்கு கிழவியின் மீது அவ்வளவு உயிர். கண் போன கிழவிக்கு சோறாக்கி கொடுத்து தன் கடைசி காதலையும் பார்த்து விட்டான் கிழவன். கிழவி செத்து 2 வருடத்தில் தானும் தவண்டு போனான். சாராய பாட்டில் தான் அவனுக்கு அவ்வப்போது விடுதலை. ஊரை விட்டு பிரியாத குலதெய்வத்தைப் போல அதே மண்ணில் உருண்டு கிடந்து ஒரு நாள் செத்து போனான் கிழவன். இவ்வளவு காலமாக நீண்டு வந்த ஒரு பழைய பாதை, ஒற்றையடி பாதை ஒரு காட்டுக்குள் முடிவுற்றது. திரும்பி வர இயலாத ஒரு கானகத்திற்குள் கிழவன் தொலைந்து போனான். இந்நேரம் கட்டுச்சேவலின் கால்கத்திக்கு சாணி பிடித்து கொண்டோம். செத்துப்போன புகழ்பெற்ற வடமாட்டின் வீரக்கதையை பேசிக்கொண்டோம். என் அப்பனும் என் கிழவனும் அந்த காட்டுக்குள் இருக்கக்கூடும். அவர்களின் ஆதி பேய்களோடும் அவர்களை பெற்ற கிழவிகளோடும் அவர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள். உண்மையில் இனிவரும் காலங்கள் அவர்களை நினைவில் கூட வைத்திருக்காது. இனிவரும் எதிர்காலம் அவர்களை நினைவில் கூட வைத்திருக்காது. அவர்களுக்கு பிடித்த நெருப்பில் சுட்ட சூட்டான்கரியும் தேனில் காய்ச்சிய சாராயமும் இனி இந்த உலகத்தை முழுதாய் மறக்கச் செய்தால் அது போதும்.